ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனோ ஜெமிகா டேஸ்டி சமையல். இன்றைக்கி நம்ம வந்து கருப்பு உளுந்து வச்சு ஒரு லட்டு தான் வந்து பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து அடுப்பில் வந்து ஒரு கடாயில் வந்து இன்றைக்கி நான் வந்து 1 கப் வந்து கருப்பு உளுந்து வந்து ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் கருப்பு உளுந்தை வந்து ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை வந்து நல்லா வந்து வறுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா டக்குன்னு கருகிரும், வறுபடாது. அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து வறுத்துக்கோங்க. இந்த உளுந்து வந்து நல்லா வந்து பொன்னிறமாக வந்து மாறி வரும், அது வரையும் வந்து வறுத்துக்கலாம். உளுந்து வந்து நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் வந்து ஒரு 1/4 மணி நேரமாக வந்து வறுத்துக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி வறுபடணும். இப்போ ஒரு தட்டில் வந்து கொட்டி ஆற வச்சிடலாம். இப்போ அதே பேனில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து புழுங்கல் அரிசி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட பச்சரிசி இருந்துச்சுன்னா பச்சரிசி கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து சாப்பாட்டு அரிசி தான். ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அரிசி வந்து நல்லா வந்து பொரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து வறுத்துக்கோங்க. அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வந்து வச்சுக்கோங்க. பாருங்கள், அரிசி வந்து நல்லா வந்து பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை வந்து ஒரு தட்டில் வந்து கொட்டி ஆற வச்சிடலாம். அடுத்து இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பொட்டுக்கல்லை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பொட்டுக்கல் ஆட் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்லா பைண்டிங்காகவும் இருக்கும். இப்போ இந்த பொட்டுக்கல்லையும் வந்து கலர் மாறுற வரைக்கும் நல்லா வந்து வறுத்துக்கலாம். அதில் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரும், அது வரையும் வந்து நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இப்போ இது வறுபட்டுருச்சு, ஒரு தட்டில் ஆற வச்சிடலாம். இப்போ அதே பேனில் வந்து ஒரு 2 ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் உளுந்துக்கு வந்து 2 ஏலக்காய் வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம இப்படி வறுத்து அரைக்கிறதுனால சீக்கிரம் வந்து பொடியாகும் ஏலக்காய். லட்டு வந்து கெட்டு போகாது, ஈரத்தன்மை வந்து இருக்காது. நம்ம அதனால தான் வந்து வறுத்து ஆட் பண்ணுறோம். பாருங்கள், இப்போ எல்லா பொருட்களும் வந்து வறுத்தாச்சு. இப்போ ஒரு தட்டில் கொட்டி வந்து ஆற வச்சுருங்க. நல்லா வந்து ஃபேன் காற்றுல வந்து பரப்பி ஆற வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு வந்து ஆறிடும். ஆறினதுக்கப்புறம் ஈரம் இல்லாத மிக்சி ஜாரில் வந்து போட்டு நல்லா கொரகொரப்பாக வந்து ரொம்ப கொரகொரப்பாகவும் இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் லைட்டாக வந்து கொரகொரப்பாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், மாவு வந்து நம்ம ஒரு பிளேட்டில் வந்து கொட்டியாச்சு. இப்போ நம்ம வந்து 1 கப் உளுந்துக்கு வந்து 1 கப் மண்டவெல்லம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெல்லத்தையும் மாவையும் வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. ரெண்டும் நல்லா வந்து ஒன்றா வந்து மிக்ஸ் ஆகி வர்றதுக்கு வந்து நம்ம மறுபடியும் இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு ஒன்றா வந்து அடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், மிக்சி ஜாரில் போட்டாச்சு. இதை வந்து ஒன்றா அடித்து எடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் இனிப்பு கூடுதலாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து கொஞ்சம் இனிப்பு கம்மியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 கப் உளுந்துக்கு 3/4 கப் வெல்லம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஈக்குவல் ஆட் பண்ணுறேன், அப்போ தான் வந்து குழந்தைங்க வந்து சாப்பிடுவாங்க. பாருங்கள், வெல்லத்தையும் நம்ம உளுந்து மாவையும் வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதே ஒரு அகலமான பாத்திரத்தில் வந்து கொட்டிடுங்க. இங்கே வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து நெய்யை வந்து நல்லா சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த நெய்யை வந்து இந்த மாவில் வந்து ஆட் பண்ணி மாவு வந்து நல்லா கலந்து விட்டுட்டு உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நெய் வந்து இந்த கை பொறுக்கிற சூடில் வந்து இருந்தால் போதும், ரொம்ப கொதிக்கணும்னு தேவையில்லை. லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு மாவில் கலந்து விட்டுட்டு இதை வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். பாருங்கள், நான் மாவு எல்லாத்தையும் வந்து உருண்டை பிடிச்சி வச்சிட்டேன். இப்போ நம்மளுக்கு வந்து சத்தான கருப்பு உளுந்து லட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த கருப்பு உளுந்து வந்து நீங்கள் வந்து குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரை யார் வேணாலும் சாப்பிட்லாம். முக்கியமாக பெண் குழந்தைகளுக்கு வந்து இந்த கருப்பு உளுந்து வந்து ரொம்ப நல்லது. இப்போலேருந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து பின்னாடி வந்து எதையும் வந்து ஒதுக்க மாட்டாங்க. அதனால் இப்போலேருந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நல்லா இனிப்பாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அப்படியே எங்கள் ஜெனோ ஜெமிகா டேஸ்டி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர்